நீங்க கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜனவரி 14ஆம் தேதியான நேற்று உங்களோட ஷேர் ப்ரைஸில் கிட்டத்தட்ட 80% வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக இதை ஏன் நம்ம டவுன்ஃபால் அப்படின்னு சொல்கிறோம்னா, கோட்டக் மஹிந்திரா ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஜெரோதா, க்ரோ மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் இது டேரெக்டாக இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிக்காம கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஷேர் ப்ரைஸ் மட்டும் பிரேக் ஆன மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குவான்டிட்டி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆன மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ இதனால் ஒரு சில ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ப்ரைஸ் சடனாக ஃபால் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் ஆக்சுவலாக நடந்தது ஸ்டாக் ஸ்பிளிட் தான். இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா கோட்டக் மஹிந்திரா பேங்கோட விலை என்ன மாதிரி ஆயிருக்கு, இப்போ அது என்ன வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸையும் இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். கோட்டக் மஹிந்திரா பேங்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் இருக்கிற பல முன்னணி வங்கிகளில் கோட்டக் மஹிந்திரா பேங்க்கும் ஒரு முக்கியமான பேங்காக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்டாக் ஸ்பிளிட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டையுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா ஜனவரி 14ஆம் தேதி இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5:1 அப்படிங்கிற ரேஷியோன்னு அடிப்படையில் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது நீங்க கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஸ்டாக் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால இந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 5 அப்படின்னு இருந்தது குறைஞ்சு 1 கன்வெர்ட் ஆகுது இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா. ஸோ இதுதான் ஜனவரி 14ஆம் தேதி டேரெக்டாக ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸுக்குமே அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தாங்க. பொதுவாகவே இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்குது அப்படின்னா அதில் இன்வெஸ்டரான நமக்கு எந்த ரோலும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்னைக்கு ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்களோ அந்த அன்னைக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னைக்கு ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அன்னைக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் கிரெடிட் ஆயிரும். ஸோ பேசிக்காக இது இப்படி தான் ஒர்க் ஆகும். சரி, இப்போ ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்துருச்சு. இதில் என்ன இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் ப்ரைஸ் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். இது ஷேர் ப்ரைஸ் குறையுது அப்படின்னு நம்ம டேரெக்டாக அதே மீனிங்ல எடுத்துக்க முடியாது. ஏன்னா உங்களோட ஷேரோட வேல்யூ எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது. உதாரணத்துக்கு இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ஷேர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது 419 ரூபாயிலேருந்து 420 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் வச்சிருந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய நஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா உங்களோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். ஸ்பிளிட் கொடுக்குறாங்க அப்படிங்கும் பட்சத்தில் உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்தது அப்படின்னா அடிஷ்னலான ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த குவான்டிட்டி அதிகமாகிறதுனால ப்ரைஸ் குறைஞ்சாலுமே உங்களோட நெட் ப்ராஃபிட்ல எந்த பாதிப்புமே வராது. உங்களோட வேல்யூ சேமாக தான் இருக்க போகுது. சரி, அப்புறம் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டை அனௌன்ஸ் பண்றாங்க, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நிறுவனங்கள் எல்லாம் அவங்களோட ஷேர்ல எல்லா முதலீட்டாளர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நிறைய பேர் அதில் முதலீடு செய்ய மாட்டாங்க. அப்போ இன்வெஸ்டர்ஸை இன்னும் டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸை கண்டிப்பாக குறைச்சாகணும். அப்படி குறைக்கிற அந்த சிச்சுவேஷன்ஸ்ல தான் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டை அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ பெரும்பாலும் நிறைய முதலீட்டாளர்களை உள்ள இருக்கிறதுக்காக தான் ஸ்டாக் ஸ்பிளிட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க்கும் அதே மாதிரி தான் ஸ்டாக் ஸ்பிளிட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை. இதுக்கு முன்னாடியே 2010 1:2 அப்படிங்கிற பேசிஸ்ல ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ 10 இருந்த ஃபேஸ் வேல்யூ கம்மியாகி 5 அப்படின்னு இருந்தது. இப்போ அகைன் நமக்கு ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ 5ல இருந்து 1 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறமா இந்த பேங்கோட மார்க்கெட் கேபிட்டல், ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கோட்டக் மஹிந்திரா பேங்கோட மார்க்கெட் கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 83,500 கோடி ரூபாய் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ நீங்க கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ற ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகல ஆனா பிரைஸ் மட்டும் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க எந்த விதத்திலையும் பயப்பட வேணாம். அது ஏதாவது கிளிச்சா இருக்கும், அதை உடனே சரி பண்ணிடுவாங்க. ஸோ ஜனவரி 14ஆம் தேதி அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல அது டைரக்டா விசிபிளா இல்ல அதுல ஏதாவது கிளிச்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா பயப்பட வேணாம்.